بسم الله الرحمن الرحيم الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم والذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا أيها الذين آمنوا اتقوا الله ما استطعتم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அன்பார்ந்த இறைவழி சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய ஏவல்களையும் தடுக்கல்களையும் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்களிலும் பேணி காத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்றும் முடிந்த அளவு கொண்டு போக வேண்டும் என்றும் என்னையும் உங்களையும் உபதேசித்தவனாக ஆரம்பித்திருக்கிறேன். நாம் முஸ்லீம்கள் என்பதால் முஸ்லீம்கள் எல்லாத்தையும் யாரும் இல்லை, நாம் சில ஒழுக்க பண்புகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். பொதுவாக மனிதகுலம் தோன்றிய காலம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் வெட்கம், நாணம், அதுபோல இந்த ஒழுக்கம் போன்ற விஷயங்கள் எல்லாருமே சொல்லப்பட்டதுதான். எல்லா நபிமார்களும் சொல்லப்பட்டது. ஒரு விஷயத்துக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம் ஐடியாலஜி. நமக்கு தெரியுமில்ல, ஐடியா. ஒரு ஆசாரி ஒரு டேபிள் செய்யணும்னா அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா எப்படியாவது இருந்தா பத்தாது. சரியான ஐடியாவில் சரியான முறையில செய்யும் பொழுதுதான் அது சரியான ஒரு டேபிள் ஆகும். இல்லைன்னா எங்க ஊர்ல சொல்லுவாங்க மலையாளத்துல, இந்த ஒரு ஆளை பேரு சொல்லி அவன் ஆளை பசுவுக்கு ஆளை செஞ்சது போல இருக்கணும். ஏன்னா பசுவை அளந்தான் முதல்ல. ஏன்னா ஐடியா இல்லாததுனால பசுவை அளந்தான், பசுக்காக ஒரு ஆலையை கட்டினான். அதுக்கு பசுவையும் நுழைய முடியாது, பசுக்கு நிற்கவும் முடியாதுங்கிற அளவுக்கு. அப்ப ஒரு ஐடியா இல்லாத செய்யறது எந்த வேலையுமே சரியாக நடக்காது. ஒழுக்கம் இருக்காது. அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கத்துக்கு முதல்ல தேவை ஒரு ஐடியா. அந்த ஐடியாலஜிய ஒரு ஆளு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஐடியாலஜி யாருக்கிட்ட இருந்து ஏற்றுக்கொண்டானோ அந்த ஐடியாலஜிக்கு உரிய ஆள் அந்த விஷயத்தை, இப்போ ஒரு டேபிள் செய்யறான்னா யாருக்காக செய்வான்? ஒரு ஆசாரி வேற ஆளுக்காக தான் செய்வான். அத கேள்வி கேட்பான்ங்கிற ஒரு உணர்வு அவங்ககிட்ட இருக்கும் பொழுதுதான் அதுல ஒரு வெக்க உணர்வாக இருக்கணும். அவர் கேள்வி கேட்டா என்னுடைய வேலைக்கு அது விளையாயிடுமே அப்படிங்கிற ஒரு வெக்கம் அவனுக்கு இருக்கும் பொழுதுதான் அவன் அதுல ஒழுக்கத்தை பார்ப்பான். இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படிதான். ஒரு ஆசாரியன்னு சொல்லும் பொழுது அது சீக்கிரமா புரியுமேன்ட்டுதான். நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்திலுமே நமக்கு ஒரு ஐடியாலஜி இல்லை என்றால், அந்த ஐடியாலஜிக்கு ஏற்ப நம்ம செயல்படவில்லை என்றால் அதற்கு உள்ள இருக்கிற ஒரு விஷயம் நாணம், வெக்கம். அந்த வெக்க உணர்வும் இல்லை என்றால் அவர்கள்
ஒழுக்கமில்லாதவர்களாக மாறிவிடும். இன்னைக்கு நம்ம உலகத்தில மொத்தத்துல பார்க்கும் பொழுதும், அதே போல கேரளா தமிழ்நாடு பார்க்கும் பொழுதும் ஒழுக்க வீழ்ச்சியினுடைய பலவிதமான நாற்றமடிக்கக்கூடிய கேசுகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சாதாரணமாக ஒழுக்கங்கட்டவர்கள்னு யார சொல்லுவோம்? சில அசிங்கமான வேலைகள் செய்யக்கூடியவர்களை ஒழுக்கங்கட்டவர்கள், விபச்சாரிகள் அப்படிங்கிறெல்லாம் சொல்லுவோம். கல்கத்தாவில் ஒரு கிராமம் பூரா அந்த மாதிரி தான் 25,000 பெண்கள் அந்த வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒழுக்கஹீனர்கள்னு சொல்லுவோம். மகாராஷ்டிராவில ரெட் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு, அங்கேயும் ஒழுக்கஹீனர்கள், விபச்சாரிகள், நம்மளை பார்க்கும் போதே அவங்கள நமக்கு பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். ஆனால் அதே வேலை செய்யற ஆளுகளை கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி மகான்கள், மகதிகள் அப்படின்னு சொல்லுவோம். யார? சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க. அவங்களும் ஒழுக்கக்கேடு தான் செய்யறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சாயம் பூசி வச்சிருக்கிறோம். அந்த சாயம் எல்லாம் கலைஞ்சி அந்த ஒழுக்கக்கேடினுடைய துர்நாற்றம் இப்ப நமக்கு வந்து கொண்டிருக்கிற விஷயமெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ ஒழுக்கம், ஒழுக்க வீழ்ச்சி, நாணம், வெக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம எங்கேயோ போக வேண்டியதில்லை, நமக்கு சுற்றிலும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நபிமார்களும் மிக முக்கியமாக போதித்த ஒரு விஷயம் வெக்கம். நீ வெக்கம் இல்லை என்றால் நீ என்ன வேணாலும் செய்து கொள்ள அப்படின்னு அவங்க சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவன் வெக்க உணர்வு ஒரு ஆளிடத்திலே வர வேண்டும் என்றால் ஒரு ஐடியாலஜியும், அந்த ஐடியாலஜிக்கேற்ப தான் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வும் இருக்கும். இப்ப இங்க முதல்ல ஓதி காட்டுற சூரா வல் அஸ்ர். சாதாரணமாக நம்ம அது சொல்லுவோம், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அதனால இன்னைக்கும் நமக்கு அந்த வல் அஸ்ர் சூரா நமக்கு விளங்கல. ஏன்னா ஈமான் கொள்ளணும், நம்பிக்கை கொண்டு ஈமான் கொள்ளணும்னு சொல்லல, நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்துன்னு தான் நாம அதுக்கு அர்த்தம் வைப்போம். ஆனால் எந்த ஈமான் கொண்டு இருக்கிறோமோ அதற்கேற்ப தன்னை சீர்திருத்தி செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சு பாருங்க. வ அமிலு ஸாலிஹ், அமல் செய்ய வேண்டும். ஸலஹ அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ரிப்பேர், சர்வீஸ் இருக்கு. ஈமானில் உள்ள சீர்கேடுகள், ஈமான் என்பது ஒரு நிலைக்குலையா தன்மையோட கொண்ட ஒரு நிலைப்பாடு, இந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்வது, அதான் ஈமான். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிருஷ்டா உண்டென்றும் அந்த சிருஷ்டாவு தான் என்னையும் படைத்தான் என்றும் அவனிடத்திலே நான் திரும்ப செல்ல வேண்டும் என்றும் அவனுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும் நம்புவது ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டா அலசி பார்க்கிறது தக்குவா. அந்த அலசி பார்த்து அதனுடைய அடிப்படையில் தன்னை சீர்திருத்துவது அமலுஸ்வாரி. எல்லாரும் நம்ம அமலுஸ்வாரியாத்து பொதுவா சொல்லும் போது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவார். யாருக்காவது 10 ரூபா கொடுக்கறது, ஏதாவது ஒரு இது எடுக்கிறது, இதுதான் நற்செயல் நம்ம பொறுத்தவரை. ஆனா அப்படி அல்ல அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் சொன்னதுதான், நீ ஈமான் கொண்டு இருக்கிறாயா, உன்னிடத்தில் ஒரு ஐடியாலஜி இருக்கா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 4 பவர்கள்ல பின்ன ஒன்னு எலெக்ஷன், இது பொலிட்டிக்கல் பவர், மணி பவர், இண்டஸ்ட்ரியல் பவர், ஐடியாலஜி பவர். இந்த ஐடியாலஜி பவரை தான் எல்லாருமே பயப்படுறாங்க. இஸ்லாமோபியா இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஐடியாலஜி வளர்ந்தால் இப்போ இருக்கிற இந்த சீர்கேடுகள் எல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு காரணம் 1992 அமெரிக்கா பிரத்யேகமாக ஒரு ஆய்வுக்கு ஒரு ஆளை உட்படுத்தினது. அந்த ஆய்வினுடைய அடிப்படையில 1998 அவர் ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பிக்கிறார். 2030 ஒழுக்கம் உள்ள இளைஞர்களுடைய கைக்கு உலக ஆட்சி போகும் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க.
ஆகையினால இன்னைக்கு யாருகிட்ட இருக்கு இந்த ஆட்சி? யகூதர்கிட்டும் கிறிஸ்தவர்கள்கிட்டையும் தான் இருக்கு. அது போகும். அது போகிறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? இந்த ஒழுக்க சீர்கேடுகளை உண்டாக்கணும். ஒழுக்கம் எங்கிருந்து வரும்னா ஒரு நல்ல குடும்பங்களில் இருந்தா வரும். அந்த குடும்பங்களை சீரழிக்க வேண்டும், அந்த குடும்பங்களை சிதைக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக LGBT அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில எய்ட்ஸ், மங்கி பாக்ஸ், பின்ன குதார்புதம் போன்ற பல நோய்கள், அது இந்த கொரோனா போல வைரலாக இல்லைனாலும் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி ஓரினை சேர்க்கையில ஈடுகொண்ட ஆளுகளிடத்தில் தான் அதிகமாக இருக்கு. இத்தகைய சீர்கேடுகள் வளர்த்துறதுக்கு அவங்க அதுக்காகவே ஊக்கம் கொடுக்கறாங்க. இளைஞர்கள் அதிகம் உள்ள இடங்களில பாலியல் உறவுக்கும் இதுக்கெல்லாமே கொடுக்கறாங்க. இப்போ உலகத்திலேயே மிக அதிகமாக இந்த செக்ஸ் வீடியோ எல்லாம் வருது இல்லையா, உற்பத்தி செய்யறது இஸ்ராயல். ஆனா இஸ்ராயல் இருக்கிற இளைஞர்களுக்கு அது காட்டுறது இல்லை, அங்க அது தடை செய்து விட்டுருக்கு. ஆனா உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்களில் எல்லாமே இளைஞர் வாழக்கூடிய இடங்களிலே அது பரப்பும். அது பரப்புவதின் காரணமாக இளைஞர்களுடைய மூளை செலவு செய்யப்படும், மூளை சுருக்கம் வரும். அது மனிதனுடைய மூளையில ஒரு பிரத்யேக பாகம் உண்டு. அந்த பாகத்துல ஒரு என்சைம் உருவாகும். அந்த என்சைம் சந்தோஷம் வரும்பொழுது அதிகமாக உருவாகும் பொழுது அது அதனுடைய பிரஷர் காரணமாக மூளை சுருக்கம் ஏற்படும். சில இளைஞர்களில ஒரு 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 விதமான இது இருக்குதுன்னா அவன் இந்த மாதிரி வீடியோக்கு அடிமையா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பல ஆய்வுகள் அதை பற்றி நடக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிசினஸ்லயே மிகப்பெரிய பிசினஸ் இந்த பிசினஸ் தான். ஒரு செகண்டில $3000, ஒரு செகண்டில $3000 வருமானம் அதுல உண்டுன்னு சொல்லப்படுது. அது 2 வருஷத்துக்கு முன்னாலே, இப்ப அதெல்லாம் ஜாஸ்தி ஆயிருக்கும். அதே போல அதுக்கு அடுத்தது காஸ்மெட்டிக். பெண்களை இது பண்றதுக்காக இந்த காஸ்மெட்டிக் பொருள்கள் விற்கக்கூடிய இந்த 2 பொருளும், அதுக்கு 3ஆமத்த இடத்துல தான் பின்ன இந்த சூதாட்டம், மயக்குமருந்து, போதை பொருள், இதெல்லாம் 3ஆவது இடத்துல இருக்கு. ஆனா முதல் இடத்துல இருக்கிறது இந்த விஷயம்தான். ஏன்னா அது இன்னைக்கு அதுக்காகவே நம்ம கையில இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இளைஞர்கள் அதுல அடிக்ட் ஆகி அதுக்கு அடிமையாகி மாறக்கூடிய சூழல் இதெல்லாம் அவங்க உருவாக்குறாங்க. எதுக்காக? இந்த குடும்ப சீரழிவு வர வேண்டும். குடும்பங்கள் சீரழிந்தால் இந்த சமூகம் சீரழிவு. அப்போ இன்னைக்கு கேரளாவில் ஒரு ஆய்வு, போன மாசம் ஒரு ஆய்வு நடந்தது. 35% பெண்கள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லி, எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம். அப்ப கல்யாணம் வேண்டாம்னா உங்களுக்கு வேற பதில் என்ன? லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது ஏற்பாடு இருக்கு. அதுல நாங்க அது பண்ணுவோம். யாரு தேவை இருக்கிற அளவுக்கு ஒரு ஆணை பிடிச்சி வச்சுட்டு, இல்ல ஒரு பெண்ணை பிடிச்சி வச்சுட்டு தேவை முடிஞ்சா விட்டுறது. இப்ப திருவனந்தபுரத்துல 2 மாசத்துக்கு முன்னால ஒரு பார்சல் பேக்ல பிறந்த குழந்தைய, ஒரு 5-6 மணி நேரமான பிறந்த குழந்தைய பார்சல் பேக்ல இருந்து 6 மாடிக்கு மேல இருந்து கீழே போட்டதாக ஒரு செய்தி வந்தது. ஏன்னா லிவிங் டுகெதர், இல்ல குழந்தை பிறந்தா யாருக்கும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த குழந்தை தேவையில்லை. இப்படிப்பட்ட சீர்கேடுகள் நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாமே இஸ்லாமோபிக்கினுடைய வேறொரு வேர்ஷனாக இருந்தாலும் மனிதனுடைய இந்த ஐடியாலஜி இன்மை பொதுவா அதுதான். நம்பிக்கை இல்லாத ஆளுகள், நம்பிக்கையின்மையின் காரணமாக, இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறதின் காரணமாக, இறைவனை பற்றியுண்டான ஞானம் இல்லாததின் காரணமாக, இறை தூதர்களை பற்றியுண்டான ஞானம் இல்லாததின் காரணமாக இத்தகைய செயல்களுக்கு உட்படுகிறார்கள்.
மற்றவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். அப்போ இதெல்லாம் காரணம் என்ன? இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தனியாக அல்லாஹ் வஹி கொடுத்தோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? எனக்கு தோணுன மாதிரி நான் நடக்கிறதுக்கு எனக்கு கொடுத்தான், உங்களுக்கும் கொடுத்தான். ஒரே ஒரு விஷயம் சொன்னா போதும். நான் ஏதாவது செய்யும் போது நீங்க கேள்வி கேட்ட, எனக்கு இப்பதான் அல்லாஹ் அது கொடுத்தா, அந்த வகையும் கொடுத்தான்னு நான் சொன்னா போதும். அப்போ அது முடிஞ்சது கதை. அது ஒரு ஒழுங்கமைப்பு மனித குலத்தில் இருக்காது. அந்த ஒழுக்கம் கெட்டு போயிடும். அதற்காகவே அல்லாஹ் கொடுத்த ஒரு வழி, இந்த மனிதனை பூமிக்கு அனுப்பும் போதே அல்லாஹ் சொன்னான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ வ இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் சொன்னான், நீங்க எல்லாம் பூமிக்கு போங்க. நீங்க அங்க போகும்போது என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வரும். அந்த வழிகாட்டுதலுக்கேற்ப நீங்கள் நடந்தால் உங்களுக்கு கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் இதுதான். ஒன்னு கவலை, மற்றவங்க எல்லாம் இப்படி நடக்கிறாங்களே, நான் அப்படி நடக்காத, அதுதானே. மற்றவங்க எல்லாம் நல்ல வீடு கட்டுறாங்க, மற்ற எல்லாம் நல்ல சுகத்தில் இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படியா அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அதே போல கவலை எதுக்காக வரும்? இதுவரைக்கும் நடந்த கடந்த காலம் அப்படியே நினைவுக்கு வரும்பொழுது அப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை வரும். ஆனா பயம் எதுனால வரும்? நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், எனக்கு அப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம். ஆனால் இப்படி செய்தால் இது நல்லதாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். அந்த கணத்தில ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருந்தான். 1,24,000 சில்லற நபிமார்கள் வந்ததாக நாம் படித்திருக்கிறோம். அந்த நபிமார்கள் எல்லாம் செய்த டியூட்டி என்னன்னா, இந்த வழிமுறையை அல்லாஹுவினுடைய ஹிதாயத்து, அல்லாஹு காட்டிய அந்த நேர்வழி சரியான முறையில் நமக்கு சொல்லித் தருவதும் அதை நடத்தி காட்டுவதும். ஒரு குர்ஆன்ல பல இடங்கள்ல மலக்குமார்கள் வாழ்ந்திருந்தால் நான் பல கேள்வி கேட்டாங்க இல்லையா மக்கள், நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானே, எங்களை போல ஒரு மனுஷன் தானே, நீ மார்க்கெட்ல நடக்கிற, சாப்பிடுற, முண்டாட்டி பிள்ளைகளோட வாழற, இப்படி எல்லாம் இருக்கும்போது நீ சொல்றது நாங்க கேட்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மலக்கு வர சொல்லு, நீ நபின்னு சொல்றதுக்கு இன்னொரு மலக்கு வந்துட்டு சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, மலக்குமார்கள் வாழ்ந்திருந்தா மலக்குமார்கள் அனுப்பியிருப்பேன், நீங்க மனிதர்களுக்கு மனிதர்களை தான் அனுப்ப முடியும், மனிதர்கள் எல்லா நபிமார்களும் எந்த செய்தி கொண்டு வந்தார்களோ அந்த செய்தியை தாமாகவே வாழ்ந்து காட்டினார்கள். நபி நோன்பு உதாரணம் எடுத்தா, நோன்பு எப்படி எடுக்கணும் அது ஒரு மனிதனால தான் செய்து காட்ட முடியும். மலக்குக்கு உணவெல்லாம் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, தாகம் இல்லை. அப்படி இருக்கும்போது மலக்கு எப்படி நமக்கு சொல்லி தரும்? தத்துவம் தான் சொல்ல முடியும். அதே போல மற்ற விஷயங்கள் மலக்குமார்களுக்கு அது தேவையில்லை. அவங்க தூய்மையானவர்கள், அல்லாஹ்வினுடைய ஆர்டர் என்னவோ அது நடக்கக்கூடியவர்கள். அவங்க தஹஜ்ஜுது தொழுதாங்கன்னு சொல்லிட்டு அது மலக்குமார்கள் நீங்க வேணா தொழலாம், என்னால முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் மனிதன் இருப்பான். அப்ப இந்த அவனுக்கு கொடுத்தாலும் சரி, மலக்குமார்கள் வந்து சொன்னாலும் சரி, அவனால அது மறுக்க முடியும். ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினார். அல்லாஹ்வினுடைய கட்டளை கேட்ப வாழ்ந்து காட்டினார்கள் நபிமார்கள். அதனுடைய அடிப்படையில் நாம வாழும் பொழுது அது ஒழுக்கம். அல்லாஹ் சொல்கின்றான், ஆகாச பூமிகளையும் அதில் உள்ள எல்லா ஏனைய சிருஷ்டிகளையும் பாருங்க, அதெல்லாம் ஒரு ஒழுக்கமாக நடந்து கொண்டிருக்கு. அதில ஒழுக்கஹீனம் வந்திருந்தால் எல்லாமே தாறுமாறா இருக்கும். நட்சத்திரங்கள் எல்லாம் சூரியன் இனி இத்தனை காலம் நான் இங்கே கிழக்குல தானே வந்துச்சேன், இனி நான் கொஞ்சம் தெற்குல போறேன்னு சொன்னா நடக்குமா? இத்தனை காலம் நான் காலையில அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் உதிச்சேன், இனி நான் கொஞ்சம் மெதுவா போறேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? ஒரு செகண்ட் போனாலும் ஒரு இன்ச்சு கீழே வந்தாலும் நமக்கு இங்க வாழ முடியாது. அப்ப அதுக்கெல்லாமே இருக்கிற அந்த ஒழுக்கம் சரியான முறையில் நடப்பதால் இந்த பிரபஞ்சம் சரியாக நடக்கிறது. அதே போல மனிதர்களுடைய மனித குலம்
ஒழுங்காக போக வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய இந்த ஒழுக்க வழிபாடுகளை, ஒழுக்க சீலங்களை நீங்கள் பாலிக்க வேண்டும். அதற்காக தான் நபிமார்களை அனுப்பி இருக்கிறார். அந்த நபிமார்கள் செய்த டியூட்டி என்ன? அது குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த டியூட்டி என்ன, அவர் செய்ய போற டியூட்டி என்னன்னு பின்ன தௌராத்திலும் இஞ்சிலும் சொல்லப்பட்டதாக அல்லாஹ் சூரத்து அஹ்ராஃபில 157வது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதுதான் நான் உங்களுக்கு முன்னால ஓதி காட்டின அந்த ஆயத்து. அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். அவர்களிடத்தில் இருக்கிற அந்த இன்ஜீலிலேயும் தௌராத்திலேயும் எழுதப்பட்டது. மக்தூபன் இந்த ஒரு உம்மியான எழுத படிக்க தெரியாத ஒரு நபி அவர்களிடத்திலிருந்து வரும். அவர்கள் அதை பின்தொடர்ந்து செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜீலிலும் தௌராத்திலும் எழுதப்பட்ட அவருடைய டியூட்டி என்ன? யஅ்முருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர். நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார். இது ரெண்டும் அவருடைய டியூட்டி. அதாவது அதல்லாத வயுஹில்லு லஹுமுத் த்வய்யிபாத், நல்ல தூய்மையானவற்றை மனிதர்களுக்கு ஆகுமானதாக ஆக்குவார். வயுஹர்ரிமு அலைக்குமுல் ஹபாயிஸ், கெட்ட ஆகுமாகாத்த எல்லாத்தையும் அவருக்கு மக்களுக்கு விளக்குவார். ஓய் அல்லாஹு அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களுடைய பாரத்தை இறக்கி வைப்பார். மக்கள் பலவிதமான பாரங்களிலே இருக்கிறார்கள். என்ன பாரம்? தேவையில்லாததெல்லாம் சுமந்து நடக்கிறார்கள். முன்ன ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் எடுத்த கிளாஸ் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு குழந்தை மற்ற குழந்தைகளை மேலெல்லாம் காழ்ப்புணர்வின் காரணமாக எல்லாரையும் வெறுத்து அப்படி இருக்குது. அப்போ டீச்சரு அவளை கூப்பிட்டுட்டு, எனக்கு யாரையுமே பிடிக்கலையா, இல்லை அவ்வளோ எனக்கு பிடிக்கல, இவ்வளோ எனக்கு பிடிக்கல, மற்றவரை பிடிக்கல, அப்பாவை பிடிக்கல, அம்மா பிடிக்கலன்னு இப்படியே சொன்னேன். அப்போ நீ ஒரு வேலை செய், யாரை பிடிக்கலையோ அவங்க பேரில் ஒரு பேக் எடுத்துக்கோ, அந்த பேர் எழுதிட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது எடுத்து அதில் போடு. அப்படியே போட்டு யார் யார்கிட்ட வெறுப்பு இருக்கோ அப்பெல்லாம் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு அதில் எடுத்து போட்டுட்டு அப்படியே நட அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 நாள் கழிச்சா உருளைக்கிழங்கு கெட்டு போனால் எப்படி இருக்கும்? நாட்டம் சகிக்க முடியாது. இந்த குழந்தைக்கு நாட்டம் பயங்கரமாயிடுச்சு, பாரமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா ஆளுகளுடைய பேரு வெறுப்பு போட்டுட்டு அந்த இது இருக்கு இல்லையா, அதனால பாரமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு பாரத்துக்கு ஒரு உதாரணம் இது, அதுக்கு உள்ள உதாரணம் இல்லை, நமக்கு புரியறதுக்காக சொல்லி. அப்போ இந்த 5-6 நாள் ஆன போது குழந்தைக்கு பாரத்தாலும் முடியல, இது நாட்டவும் சகிக்க முடியல. அப்போ டீச்சர்கிட்ட வந்து சொல்லிட்டு, டீச்சர் இப்படி இருக்குது. அப்போ முதல்ல எல்லாருக்கிட்டையும் வெறுப்பு இல்லைன்னு நீ முதல்ல முடிவு பண்ணிட்டு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வெளியில போடு. அப்போ உனக்கு பாரமும் இருக்காது, நாட்டமும் இருக்காது. யாருக்கிட்டையும் காழ்ப்புணர்வோ வெறுப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னதாக ஒரு கதையை படிச்சார். இதே போல நபிமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான். நமக்கு இருக்கிற பாரங்கள், பலவிதமான பாரங்கள், இத்தகைய செயல்களினால் வரக்கூடிய பாரங்கள். நம்ம சின்ன ஒரு விஷயம் போகும்போது, வண்டியில நம்ம போகும்போது நமக்கு முன்னாடி ஒரு ஆள் ஓவர்டேக் பண்ண, என்ன மௌத்து வீட்டுக்கா போற அப்படின்னு எல்லாம் சொல்லி அவனை திட்டுவோம் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், மக்களுக்கெல்லாம் நீங்க மன்னிச்சு கொடுக்காங்க. நீங்க கோபத்தை விழுங்கி விடுங்கள். கோபம் வந்தா உடனே விழுங்கணும். மக்களுக்கு எல்லாம் மன்னிச்சு கொடுக்கணும். காரணம் என்ன? அந்த வண்டிக்காரன் நம்மளை ஓவர்டேக் செய்யும்போது நமக்கு கோபம் வருது. கோபம் நம்மளை எங்க இதாகுது? மற்றவனை பழிக்கிறதுக்கு இல்லைன்னா திட்டுறதுக்கு நம்மளை காரணமாகுது. அப்போ அதை ரெண்டும் நம்ம விட்டோம்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்.
சாரியூ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் அர்துஹா கஅர்லிஸ் ஸமாஇ வல் அர்து. நீங்க ஓடி வாங்க, ஆகாச பூமிகளோളം விசாலமான சுவனத்தின் பக்கம் ஓடிவார்கள். அது யாருக்காக? ஒய்தத்து லில் முத்தகீன், முத்தகிகளுக்காக அது தயார் செய்யப்பட்டு வச்சிருக்கிறது. அந்த முத்தகிகள் யாருன்னு சொல்லும் போதுதான் அல்லாஹ் இந்த சொன்னான், வல் காலிமீனல் ஐலா வல் ஆஃபீன அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வல் ضراஇ வல் ஆஃபீன. அது ஒரு எந்த கஷ்டத்திலும், எல்லா நன்மை இருக்கும் போதும், செழிப்பாக இருக்கும் பொழுதும், கஷ்டமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் செலவு செய்வது. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் செலவு செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பணத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். நேரத்தையும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் செலவழிக்கணும், ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் செலவழிக்கணும். அல்லாஹ் சொன்னானே, அல்லதீன யுன்ஃபிகூன, ഞാൻ கொடுத்ததிலிருந்து செலவழிக்கக்கூடிய இல்லையா? சூரத்துல் பக்கரா முதல்லயே சொல்றது தானே. அந்த முத்தகீகள் யாருன்னு அல்லாஹ் சொல்றான். പിന്നെ அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்களுக்கு கொடுத்த வாழ்வாதாரத்திலிருந்து, வாழ்வாதாரம் அப்படின்னு தான் சொல்லி இருக்கு. ரிஸ்க்குன்னு சொன்னா நம்ம சுருக்கிட்டோம் உணவுன்னு. உணவு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்திலிருந்தும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த மனம் அது உங்களுக்கு செழிப்பாக இருக்கும் பொழுதும் கஷ்டமாக இருக்கும் பொழுதும் நீங்கள் செலவழிக்க பழகிக் கொள்ளுங்கள். கோபத்தை விழுங்கிக் கொள்ளுங்கள், மக்களுக்கெல்லாம் மன்னிச்சு கொடுங்கள். இதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா ஒழுக்கக்கேடு உங்களிடத்திலே வந்துவிடும். அந்த ஒழுக்கத்தை பேணுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சில செயல். அப்ப அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய டியூட்டி சொல்லப்படும் பொழுது அவர் உங்களுடைய பாரத்தை இறக்கி வைப்பார். அது மட்டுமல்ல, அவர்களை பிணைத்திருக்கக்கூடிய சங்கிலிகளை அறுத்தெறிவார். பல கமிட்மெண்ட்டும் பல இடத்துல நம்மளை வச்சிருக்கோம் இல்லையா? பல இடத்திலும் கமிட்மெண்ட் வச்சுட்டு நம்மளை வரிஞ்சு முறுக்கிறோம். பிசினஸ்ல, குடும்பத்தில, மற்ற விஷயங்களில, நண்பர்களுக்கு இடையில பல கமிட்மெண்ட் வச்சு எதுவுமே செய்ய முடியாம அது அவனும் பார்த்துடுவான், இவன் அது பண்ணுவான். அல்லாஹ் பத்தி பயப்பட மாட்டோம், அந்த பயமே இல்லை. ஆனா மற்ற விதமான கமிட்மெண்ட்டினால நம்மள சங்கிலியால் நாமளே கெட்டி வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி சங்கிலிகளை எல்லாம் அறுத்தறிவார். இது நபியினுடைய டியூட்டியாக தௌராத்திலும் இன்ஜீலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். பல்லதீன ஆமனும், ஆகையினாலே அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த தௌராத்தில் சொல்லப்பட்ட நபிதான் இது. இந்த நபியின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரை ஈமான் கொள்ள வேண்டும். சும்மா அதுதான் நபி அப்படின்னு சொல்றதல்ல, அவரின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இவருடைய சொல்லும் செயலும் அனுமதியும் தான் நடக்கும் அப்படின்னு உறுதி எடுக்க வேண்டும், நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அதான் ஈமான். அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். சாதாரணமாக நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாமே, நம்மளும் இளைஞரா இருக்கும் பொழுது அப்பாவுக்கு முன்னால சிகரெட் குடிக்க மாட்டோம், தவறான இது பண்ண மாட்டோம், பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வீட்டுல சொல்லுவாங்க அப்பா வருதுனா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க. இப்படி ஒரு இது இருக்குல்ல, கண்ணியம் கொடுக்கறது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் அந்த கண்ணியம் தான். அதே மாதிரி எல்லாத்தையும் அதுக்கு மேலே உள்ள அவருக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவருக்கு உதவியாளர்களாக மாற வேண்டும். அல்லாஹுக்கு உதவியாளர்களை கேட்கிறார். அந்த மாதிரி அல்லாஹ் நம்ம கிட்ட சொல்றான், அவருக்கு நபிக்கு அந்த நபியின் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவருக்கு உதவியாளர்களாக வேண்டும்.
அவருடன் இறக்கி அருளப்பட்ட அந்த வேதத்தை நீங்கள் இத்திபாய் செய்ய வேண்டும், பின்தொடர வேண்டும். அவர் எப்படி செய்தாரோ அப்படி நீங்க அந்த வேதத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய செயல்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுடைய ஒழுக்கத்துக்கு மிக முக்கியமானது. இது அல்லாஹ்விடத்திலே என்ன கேள்வி கேட்பான். இத்தகைய செய்திகள் எல்லாம் எனக்கு ஒரு நபியின் மூலமாக கொடுக்கப்பட்டது, அந்த நபி எனக்கு அது வாழ்ந்து காட்டினாரே. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானத்தினுடைய பொக்கிஷம் எது அப்படின்னு கேட்டா ஹதீஸ் வரலாறு இருக்கு இல்லையா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சொல்லும் செயலும் அனுமதியும் எல்லாமே எழுதப்பட்ட இல்லைன்னா அதை சொல்லப்பட்ட விதம். இன்னைக்கு மதரசாவில் படிக்கிற இல்லைன்னா பள்ளி தரிசில எல்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஹதீஸுக்கு பலவிதமான இதுகள் உண்டு. விஞ்ஞான சாகா அப்படின்னு சொன்ன கிளை, அதுல பலதும் அல்லாஹ்வினுடைய ரசூல் எப்படி பாத்ரூமுக்கு போகும்போது எந்த கால் வச்சாரு, முன்ன இறங்கும் போது எந்த கால் வச்சாரு, அங்க போகும்போது என்ன சொன்னாரு, அங்க உட்காரும் போது என்ன சொன்னாரு, அதுல இருந்து முடிச்சுட்டு என்ன இருந்தாரு, அவர் எந்த இதுல உட்கார்ந்தாரு, அதே போல எப்படி அது சுத்தம் செய்தாரு, அவரு எப்படி குளிச்சாரு, குளிக்கும் போது என்ன எந்த விதமான அவரு அந்த குளிப்பை செய்தாரு, இப்படி எல்லாமே எல்லா ரெக்கார்டுகளும். அவர் மவுத்தாகும் போது அவருடைய தாடியில எத்தனை முடி வெள்ளையாக இருந்ததுன்னு வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி உள்ள ரெக்கார்டுகள் எல்லாம் படிச்சு இன்னைக்கு நம்ம கிட்ட அது வந்து சேர்ந்திருக்கிறது. நாம அதை சரியான முறையில பயன்படுத்தி அதனுடைய அடிப்படையில செயல்படவில்லை என்றால், அல்லாஹ் பெரிய ஒரு ஏற்பாடு தான் செய்திருக்கு. எல்லா நபிமார்களுடைய வரலாறும் இப்படி இல்லை. இன்னைக்கு அம்பேத்கருடைய ஒரு புக் இருக்கு, ராமன் உண்மையில் இருந்தாளா அப்படின்னு எல்லாம் கேட்டு, கேரளாவில் கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் வாழ்ந்தார்களா அப்படின்னு கேட்டு இருக்கு. அப்போ பல அறிஞர்களை பற்றியும் அப்படி இருக்கு. நம்ம இந்தியாவில் இப்போ பெரிய அறியப்படுற ஆளுங்க நெஹ்ரு, காந்தி போன்ற ஆளுகள் எல்லாமே அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருந்தது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏதோ அரசியல் வாழ்க்கையும் அவங்க அப்படி செஞ்சது எல்லாமே அது இருக்கு. ஆனா அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய வாழ்க்கை ஒரு புறம் இருக்க, பைபிள் 27 புஸ்தகங்கள் உண்டு. பைபிள் 27 புஸ்தகங்கள், நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 27 புஸ்தகங்களும் ஆராய்ந்து பார்த்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய குடும்ப வாழ்க்கை எப்படின்னு தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதனாக வாழ்ந்து எப்படி சொன்னாருன்னு தெரியாது. தத்துவங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் போகிறேன், நான் போகவில்லை என்றால் சத்தியத்தில் நான் பாவு வராது. இப்போ உங்களுக்கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, ஆனா நான் சொன்னா உங்களுக்கு இப்ப புரியாது, உங்களுக்கு அது தாங்க முடியாது. அது இந்த சத்தியத்தினுடைய ஆத்மாவு வரும் பொழுது அவரு எல்லா வழியிலும் உங்களை நடத்துவார். அது மட்டும் இல்ல, அவர் கேட்டதினுடைய அடிப்படையில் நீதி வழங்குவார். கேட்டதினுடைய அடிப்படை. அப்ப நபியில் உம்மின்னு அங்க அல்லாஹ் அதுதான் குறிப்பிட்டு காட்டுகின்றார். கடைசி காலத்துல நமக்கு தெரியும், ஹுதைபியா சந்தி இல்லையா, மக்கா ஃபத்ஹுக்கு முன்னால அந்த இதுல அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது அப்படின்னு எழுதினது. அப்ப எதிரி பாகம் சொன்னாங்க, முகம்மதுன்னு சொல்லிட்டு நாங்க அல்லாஹ்வினுடைய தூதர்னு நாங்க ஏத்துக்கிட்ட பிரச்சனையே இல்லையே, இந்த பிரச்சனையே நடந்திருக்காத, அதனால அது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது அழி அப்படின்னு சொன்ன போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதை அழிச்சிருப்பா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய பிரிய ரசூலுன்னு நான் எழுதுனது நான் அழிக்க மாட்டேன், என் கையால் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து வாங்கிட்டு இதுல எங்க இருக்குது ரசூலு காட்டு அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு காட்டி கொடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால அழிச்சாரு. அப்போ அது வரைக்கும்
மரணத்துக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் அவருக்கு படிக்க தெரியாது. சூரத் அன்கபூத்தில சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், நீ இதுவரைக்கும் ஒரு புத்தகம் படித்ததில்லை, ஒரு வரி எழுதுனதும் இல்லை அப்படின்னு அல்லாஹ்வே சாட்சி சொல்கின்றான். அப்ப அவரு மரணம் வரைக்கும் அவரு எழுத படிக்க தெரியாதவராக இருந்தார். அவர் படிச்சிருந்தால், அங்கே சூரத் அன்கபூத்தில படிச்சிருந்தால் இவர்கள் இதை மறுத்திருப்பார்கள். ஏன்னா அல்லாஹு பின்ன ஒரு இது கூடுறான், நீங்க எல்லாருமே சேர்ந்து இதே போல ஒரு ஆயத்து, இதே போல ஒரு வேதம் கொண்டு வாங்கன்னு முதல்ல, அப்புறம் 10 ஆயத்துகள்னு சொல்லிச்சு. ஒரு சூரத்தாவது நீங்க கொண்டு வாங்க. ഏറ്റവും கம்மியான சூரத்து எது? ஒரே வரிதான் இல்லையா? அந்த மாதிரி ஒன்னாவது கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்தவங்களுக்கு முடியாது, இன்னைக்கு இருந்தவங்களுக்கும் முடியாது. சார் லாரன்ஸ் சொன்ன ஆளுதான் அரபியினுடைய மிகப்பெரிய கிராமர். 300 வருஷமாக நம்ம உலமாக்கள் படிக்கக்கூடிய அந்த மின்ஹாஜ் அவர்தான் எழுதுனது. அந்த மாதிரி அரபியில மிக புலமை உள்ள ஆளுகளால கூட அது கொண்டு வர முடியல. அப்ப அந்த உம்மிய நபியினுடைய முஅஜிஸத்துங்கிறது தான், எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளுடைய முஅஜிஸத்துங்கிற அந்த குர்ஆனுடைய அந்த ஸ்தானத்தை அல்லாஹ் அது அப்படியே வச்சிருக்கிறார். அதே போல அவருடைய எல்லா செயல்பாடுகளும், அவருடைய தலைமுறை கூட, முன்னால் உள்ள 20 தகப்பனாருடைய பேரு நம்ம கத்துக்கிறோம், பின்னால் உள்ளது அவருடைய வாரிசுகளை கத்துக்கிறோம் இல்லையா? அவருடைய மனைவிகளை கத்துக்கிறோம், அவருடைய மக்களை கத்துக்கிறோம். இதெல்லாமே நமக்கு தெரியும், இதெல்லாமே நம்ம சர்வசாதாரணம். அது மட்டும் இல்லாம அவருடைய எல்லா வாழ்க்கையும், இத்தகைய ஒரு நெவிதான் இந்த ஒழுக்கத்தை போதிப்பதற்காக வந்தவர். அவர் சொன்னார், நான் ஒரு கட்டடம் போல, ஒரு கட்டடத்துக்கு உதாரணத்தை சொன்னார். அந்த கட்டடத்தை மிக அழகாக கட்டி இருக்கிறது. பார்த்தவர்கள் எல்லாம் அந்த கட்டடத்தை மிக அழகானதாக சுற்றி வந்து பார்த்து சொன்னார்கள். ஆனால் ஒரு மூலையில வரும்போது, இந்த மூலையில் ஒரு கல்லு கம்மியா இருக்கு, அது கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த கல்லு தான் நான் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல இந்த ஒழுக்கம் என்பது இல்லைன்னா ஹுஸ்னுல் ஹல்க் அப்படின்னு சொல்லும். அந்த ஹுஸ்னுல் ஹல்க் அது முழுமைப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லொழுக்கம், நல்ல பண்புகள் அது பூர்த்தி செய்வதற்காகவே என்னை அனுப்பப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணை விட வெக்கப்பட்டவராக, வெக்கம் கொண்டவராக அவர் இருந்தார் அப்படின்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த ஐடியாலஜி அது இருந்தது, வெக்கம் இருந்தது, வெக்கத்தோட அவர் ஒழுக்கவும் இருந்தது. அதுதான் நமக்கு அவர் போதித்தது. இந்த ஒழுக்க வீழ்ச்சிக்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழிமுறையை, இல்லைன்னா அவரு போதித்த அந்த போதனைகளை உலகம் புறக்கணித்ததே காரணம். அந்த காரணத்தின் காரணமாக ஒழுக்கக்கேடுகள், கலாச்சார சீரழிவுகள் எல்லாமே வெக்கக்கேடுகள். வெக்கம் முதல்ல போகும். இஸ்லாமினுடைய ஒரு பண்புண்டு, ஒரு 5 கோட்டைக்குள்ள இருக்கு ஈமான். 5 விதமான மதில். ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லும்போது அப்படித்தான் இருக்கும். ஈமான் பாதுகாக்க வேண்டும் என்றால் செயல்பாடுகள் இருக்க வேண்டும், பரம்பரை. அதுவும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு மேல சுன்னத்துகள் இருக்க வேண்டும். சுன்னத்துகளுக்கு மேல பின்ன இந்த இது சொல்லுவாங்கல்ல, நஃபிலுகள். சுன்னத்துகள்ங்கிறது பரலுக்கு அடுத்த ஸ்தானம் உள்ளது. நஃபிலுகள்னு சொல்லும் பொழுது அதற்கு கொஞ்சம் கூட நல்ல நல்ல செயல்கள். இப்போ நின்று தண்ணி குடிக்கணும், நின்று தண்ணி குடிக்க கூடாது, உட்காந்து குடிக்கணும், வலது கையில சாப்பிடணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது சுன்னத்துக்கிட்ட கொஞ்சம் நஃபிலு. சுன்னத்துங்கிறது சரியான முறையில அது செய்த பரந்து செய்யறத விட கொஞ்சம் கம்மி இல்லையா? நமக்கு தெரியும். அப்ப அதுக்கு அடுத்தது நஃபிலு.
அதுக்கு அடுத்தது கலாச்சாரங்கள். கலாச்சாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ட்ரெஸ் கோடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தொப்பி போடுங்க, நீங்க எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு எல்லாம் சரியா சொல்ல. சில பேருக்கிட்ட நீ கொஞ்சம் இது பண்ணா நல்லா இருக்குமே, முடியெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சரியா இருக்குன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதமான தொப்பிகள் போட்டிருந்தாங்க. ஒரு சிவப்பு தொப்பி ரஷ்யாவில இருந்து வந்தது, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. அவர் தொப்பி போட்டிருக்க இதெல்லாம் நம்ம தர்க்கத்துக்குள்ளதல்ல. சில செயல்கள் எதுக்கு எது எப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்ப அது வேணும் அப்படிங்கிறத பார்த்துதான் அதெல்லாமே செய்யணும். ஆனால் கலாச்சாரம் என்பது, இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது சில விஷயங்கள், அந்த விஷயங்களை பேணி காக்க வேண்டும். அதுதான் அவுட்டு செவருன்னு சொல்லுவோம் இல்லையா, பொறாமதில் அப்படின்னு சொல்லும் மலையாளத்துல. அதுக்கு என்ன சொல்லுவோம், அவுட்டர் செவர் இருக்கு இல்லையா, சுற்றுச்சுவர். அந்த சுவர் கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம். கலாச்சார சீரழிவில் இருந்து முதல்ல கலாச்சார சீரழிவு வரும். அப்புறம் இந்த நஃபில்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது இப்ப பண்ணலனாலும் பரவாயில்ல. அப்புறம் சுன்னத்து போகும். சுன்னத்து போகும்போது பறந்து நேரம் தவறி செய்யறது ஆக வரும். அதுவும் போகும்போது ஈமானும் குறைக்கும். இப்படிதான் இருக்கு. அப்ப இப்லீஸ் எங்க கை வைப்பான்? இப்லீஸ் முதல்ல வந்துட்டு நீ தொழாதேன்னு எல்லாம் சொல்ல மாட்டான். அந்த கலாச்சார சீரழிவு தான் கொண்டு வருவான் இந்த சமூகத்துல. இப்போ இஸ்லாமினுடைய ஆட்சி நடந்த காலம் நமக்கு தெரியுமில்ல. அதாவது 600 கிறிஸ்தாப்தம் 571 நபி பிறக்கிறார். கிறிஸ்தாப்தம் 611 நபி ஆகிறார். அந்த 611 இருந்து 1725 வரைக்கும் 1725 வரைக்கும் அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தோட உள்ள ஒரு வாழ்க்கை நெறி இருந்தது. இதன் காரணமாக அது குர்ஆனாக இருந்தது. குர்ஆனுடைய அடிப்படையில் உள்ள ஒரு வாழ்க்கை நெறி, அது கலாச்சாரம் அப்படி இருந்தது. இதை சிலுவை போராளிகள் இஸ்லாத்தை எதிர்க்க முடியல, இஸ்லாத்தை வெல்ல முடியல. அப்ப அவர்கள் எடுத்த 1725 இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. அன்னைக்கு அவங்க கூடிட்டு அவங்க எடுத்த முடிவு, முஸ்லீம்களை குர்ஆனில் இருந்து அகற்றாத வரைக்கும் முஸ்லீம்களை நம்மளால வெல்ல முடியாது. இன்னைக்கு இந்த விரலாட்டுறது, இந்த கைக்கு வைக்கிறது, பின்ன தொப்பி போடுறது, இந்த மாதிரி தர்க்கங்கள் எல்லாம் அவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஸ்பெயின் நாடு நமக்கு போறதுக்கு உண்டான காரணம் கொர்தோவா யூனிவர்சிட்டி தான் அன்னைக்கு இருந்த இஸ்லாமினுடைய பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில ஜூதர்கள் வந்து அங்க உள்ள சில மாணவர்களை இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இல்லை அப்படின்னு கேட்டு அவங்கள ட்விஸ்ட் பண்ணாங்க. அவங்களும் அது உஸ்தாதுமார்களை கேட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில இந்த மாதிரி கலகலப்பு ஏற்படுத்தி அந்த மாதிரி கேள்விகள் வந்து இந்த சுன்னத்துகளும் இது எல்லாமே பெரிய ஒரு சர்ச்சையாகி அந்த சர்ச்சையிலேயே அந்த நாடே நம்ம கைவிட்டு போச்சு, கொர்தோவா யூனிவர்சிட்டியில. அதே போல நம்மளுடைய காலத்துல, என்னுடைய சின்ன வயசுல எல்லாமே பெரிய விஷயம் என்ன, குரு தோதனமா வேண்டாம். அதே போல அன்னைக்கு இருந்த வேறொரு சர்ச்சை என்னன்னா, பக்கத்து வீட்டு தென்னை மரத்தில் இருந்து ஒரு தேங்காய் பள்ளி வளாகத்தில விழுந்து அது அங்க முளைச்சு அது ஒரு தென்னை மரம் ஆகி அந்த தென்னை மரத்துக்கு மேல இருந்து இத்திகாப் இருந்தா கூடுமா கூடாதா? எப்படி யோசிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளில முஸ்லீம்களை குடுக்கி 200 வருஷம் வேலை செஞ்சாங்க. 1725 இருந்து 1924 ஏப்ரல் 24 வரைக்கும் வேலை செஞ்சாங்க. இதனுடைய விளைவு இனிமேல் இஸ்லாமத்துக்கு ஒரு தலைமை இல்லை, கிலாபத் இல்லை, இஸ்லாமிய கிலாபத் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எல்லாம் பள்ளியில பார்த்திருப்போம், ஒரு வாள் இருக்கும் இல்லையா? சுன்னி பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஒரு வாள் இருக்கும், ஒரு ஷால் இருக்கும். அந்த ஷாலு போட்டுட்டு தான் கத்தீபு இது பண்ணுவாரு. ஒரு வாள் இருக்கும் அங்க. இதனுடைய சிம்பிள் என்னன்னு தெரியுமா? என்னுடைய யதார்த்தம் தெரியுமா? அன்னைக்கு துர்க்கி கிலாபத் இருந்தது.
துருக்கி கிலாபத்துக்கு ஒரு மஹல்லா உருவானால் அந்த மஹல்லா வாசிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கடிதம் போடுவாங்க அவங்க ஒரு காலிக்கு. காலி அந்த கடிதத்தை இங்கத்த கவர்னருக்கு அனுப்புவார். அந்த கவர்னர் அதுக்கு கலீஃபாவுக்கு அனுப்புவார். கலீஃபா அதில் அங்கீகாரம் போட்டு அந்த அங்கீகாரத்துக்கு சான்றாக ஒரு வாளையும் ஒரு சாலையும் அங்கிருந்து அனுப்புவார். அது இந்த பள்ளியில இருந்தால் கலீஃபாவினுடைய அங்கீகாரம் பெற்ற பள்ளி அப்படிங்கிற ஒரு தோற்றம் அன்னைக்கு இருந்தது. அது இன்னைக்கும் சில சுன்னி பள்ளிகள் அது பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா தெரியாது. ஒரு ஆளும் சாலும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தொடர் ஒரு தலைமைக்கு கீழே இயங்கக்கூடியதாக இருந்ததை 1924 ஏப்ரல் 24க்கு கமால் அத்தாதுர்க் இனிமேல் கிலாபத்து இல்லேன்னு ஒற்ற வாக்கில சொன்னதின் காரணமாக கிலாபத்து இல்லாம போச்சு. அந்த ஒற்ற ஆட்சி இருக்கு இல்லையா, ஒரு தலைமைக்கு கீழே முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் எப்பவுமே, அது கலைஞ்சு போச்சு. கலைஞ்சு போன போது ஒரு முத்து மாலை அருந்தால் அந்த முத்துகள் செதறும் இல்லையா, அது அப்படியே செதறி போச்சு. அந்த செதறின முத்துகளை யார் யார் அழுனாங்களோ, 1 கிடைச்சவனுக்கு 1, 10 கிடைச்சவனுக்கு 10, அப்படியே கூறாய் போச்சு. எங்கிட்ட இருக்கிறதா நல்லது, எங்கிட்ட இருக்கிறதா. இன்னைக்கு இயக்கங்கள் எல்லாம் சொல்லுது இல்லையா, நாங்க சொல்றதுதான் சரி, நாங்க சொல்றதுதான் சரி. காரணம் இந்த ஒரு தலைமை இல்லாததின் காரணமாக யார் யாருக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நாங்க தான் அப்படின்னு. ஆனால் ஜமாஅத்தே இஸ்லாமி 1941 உருவாக்கும் போது அந்த கிலாபத்து இன்னும் கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில ஈடுபட்டு அதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறது ஜமாஅத் இஸ்லாமி. அதனுடைய ஒரு இது கூட அது கூட்டத்துல சொன்னேன். அப்போ இத்தகைய ஒரு சீர்கேடு வருவதற்குண்டான காரணம் அந்த பிரான்ஸ் அதுக்கு மேல போய் அந்த கூட்டத்தில இந்த முடிவெடுத்தாங்க, குர்ஆன்ல இருந்து ஆகணும்னு சொல்லி. அப்போ இந்த இது ஒரு இசம் இருக்கு, நம்ம சாதாரணமாக எல்லாருமே எல்லாமே செய்யலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க பிரான்ஸ் கொண்டு வந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கு. அதனுடைய விளைவாக வேறொரு திட்டம் 150 வருஷங்களுக்கு முன்னால வந்தது. இந்த இனிமேல் மதங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது, சயின்ஸினுடைய ஆதிக்கம் வளர வேண்டும் என்கின்ற கோணத்தில உலகத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்களும் பெரிய சயின்டிஸ்டுகளும் சேர்ந்து முடிவெடுத்ததின் விளைவாக அதற்கு என்ன செய்ய வேண்டும், மதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல வேண்டும். மதங்களை கொல்ல வேண்டும். மதங்களை கொல்லுவதற்கு என்ன வழி? அவர்களுக்கு இடையில பரஸ்பரமான துவேஷங்களை உருவாக்கி அவர்களை பிரிக்க வேண்டும். அவங்க போட்ட திட்டம் அது. அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, முதல்ல அவங்களுக்கு தடையாக இருக்கிறது இஸ்லாம். இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய பொருளாதார கணக்கு இல்லடா, பொருளாதாரத்தினுடைய திட்டம் போடுறது எங்க அப்படின்னு சொன்னா கிளப்புகளில, பெரிய பெரிய கிளப்புகளில உட்கார்ந்து அங்க பெரிய, இப்ப இன்னைக்கு நம்ம காஸ்மோபாலிட்டன் கிளப்புன்னு எல்லாம் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பார்த்துருப்பீங்கல்ல, இதே மாதிரி உள்ள கிளப்புகளில அந்த பெரிய பெரிய ஆளுகள் உட்கார்ந்து அங்க திட்டம் போட்டு பெட்ரோலினுடைய விலை, கோப்பர்னுடைய விலை, தங்கத்தினுடைய விலை இதெல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடிய இடமாக கிளப்புகள் மாறிவிட்டன, சூதாட்டம் மாறிவிட்டன. இத்தகைய செயல்பாடுகளை கொண்டு வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த சயின்ஸ் வளர வேண்டும், மதங்கள் தளர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தால போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக தேவை ஒழுக்கம் சீரழிய வேண்டும். ஒழுக்கமாக இருந்தால் அந்த ஒழுக்கத்தின் காரணமாக ஆட்சிக்கு அவர்கள் வந்துடுவார்கள். ஏன்னா மக்கள் ஒழுக்கம் உள்ளவர்களை விரும்புவார்கள் இல்லையா? எல்லா காலத்திலுமே ஒழுக்கம் உள்ளவர்களைத்தான் மக்கள் விரும்பினார்கள், அவர்களுக்கு தான் சப்போர்ட் செய்தார்கள். ஆகையினால இந்த ஒழுக்க வீழ்ச்சி வர வேண்டும். அதற்குண்டான வேலைகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பலிகடாக்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம்.
இதை தடுப்பதற்கு முஸ்லீம்களுக்கு அல்லாத முடியாது, முஸ்லீம்களால மட்டும்தான் முடியும். அல்லாஹ்வினுடைய தூதர் எப்படி அந்த வேலைகள் எல்லாம் செய்தாரோ அப்படி நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு உங்களிடத்தில நிலைப்பாடு இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும். அதே போல அந்த நபியை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியப்படுத்துவது அப்பாவை கண்ணியப்படுத்துறது நான் சொன்னேன். அப்பாவை கண்ணியப்படுத்துறது அப்பாவுக்கு பேர் தோஷம் இல்லாமல் அப்பாவனுடைய அந்த பிசினஸோ இல்லைன்னா அந்த இதோ ஏற்றெடுத்து செயல்படுவது. அதே போல அதுக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துவது அப்படிங்கிறது அவருடைய அந்த செயல்பாடுகளை நாம் செயல்படுத்த வேண்டும். அதே போல அவருக்கு உதவியாளர்களாக மாற வேண்டும். அவர்கள் உதவியாளர்கள் யாரு? இந்த மாதிரி மேல சொன்ன 4 விஷயங்கள். ஒன்னு, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அதே போல மக்களுடைய பாரங்களை இறக்கி கொடுக்க வேண்டும். அவர்களை பிணைத்துள்ள எல்லா சங்கிலிகளையும் அறுத்தறிய வேண்டும். அவர்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும். இந்த 4 பணிகள் நபி செய்த அந்த பணிகள் செய்யறதுதான் வனசரோஹு. அதே போல நூறலத்தி, உங்களுடைய வாழ்க்கையை அவருடன் இறக்கி அருளப்பட்ட அந்த நூறுடன் இணைத்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் செயல்படுபவர்களாக நீங்கள் மாற வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இதுதான் வெற்றிக்குண்டான ஒரே வழி. இந்த வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் இப்படி செய்தால். இல்லை என்றால் நஷ்டவாளிகளாக உங்கள் ஹாசிரோன் அப்படின்னு சொல்லலாம். நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் என்று வேறொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால அல்லாஹ்வினுடைய இந்த தீனை மேலோங்க செய்யும் பணியில நம்மளாகவே இதுல நம்மளை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடுகள் நாம் ஏற்றெடுத்து நடத்த வேண்டும். நம்ம சின்னதாக நம்மளுடைய மனசளவிலாவது அதுக்கு அனுகூலமான அதற்குண்டான சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். முடியல அப்படின்னு சொன்னா செய்ய முடியாது சில சந்தர்ப்பங்களில. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அதற்குண்டான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த செயல்பாடுகளை நாம் ஈடுபடுத்தி கொண்டால் அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவான். இதுல ஏதாவது குறைகள், ஏதாவது பிழைகள், ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் வல்ல ரஹ்மான் அவனுடைய மிகப்பெரிய கருணையின் காரணமாக நமக்கு மன்னித்தருள்வானாக. அவனுடைய அந்த அல்லாஹ்வினுடைய திருப்தி, நம்மளுடைய இந்த செயலுக்கு அவன் திருப்தி பெற்று, அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக தான் நம்ம வேலை செய்யணும். நம்ம சொர்க்கத்துக்காகவோ நரகத்திலிருந்து விடுதலைக்காகவோ அல்ல, அல்லாஹ்வினுடைய திருப்தி. அல்லாஹ் திருப்திப்பட்டு நமக்கு தர்றதாக இருக்கணும் சொர்க்கமும் நரகம். அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் நாம ஈடுபடுத்தி அந்த ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்து அவனுடைய அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை. ஏன்னா இந்த ஐடியாலஜி கொடுத்தால நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அந்த ஐடியாலஜிக்கு உரியவனை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்லாஹ் சூரத்து கஹ்ஃபினுடைய கடைசி ஆயத்துல வமங்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபமய்யஅமல் அமலன் ஸாலிஹன். யாருக்காவது அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இருந்தால் அவன் தன்னை சீர்திருத்தி செயல்பட்டுக் கொள்ளணும். அப்போ அந்த சீர்திருத்தி செயல்படக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. இந்த ஒழுக்க கேடுகளை களைவதற்கு மனதளவாவது நம்ம சாதாரணமா நம்ம எல்லா இடத்துலயும் கேட்டிருப்போம். ஒண்ணு தவறு கண்டா கையில தடுக்கணும், இல்லைன்னா வாயில தடுக்கணும், இல்லைன்னா மனசெலவுக்காவது இருக்கணும். அது குறைஞ்சபட்சம் அது சொல்றதுக்கு நமக்கு முடியும்னா அது சொல்லி இது பண்ணணும். எப்படியோ அதுல நம்மளை சேர்த்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தேகங்கள் போக